வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக், இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி பற்றி சொல்லுங்கள். ஸோ அதை நம்ம எப்படி பார்க்குறது, ஸோ அதை அந்த டேட்டாவை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அதன் மூலயமா நம்மளுக்கு என்ன தெரிய வரும், ஸோ அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனுடைய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ அந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, அதாவது ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐவினா நம்மளுக்கு 3 ஐவி இருக்குது. இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, இந்தியா விக்ஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 3 ஐவி இருக்கும். அதில் நீங்கள் குழப்பிடக்கூடாது. ஐவின்றது இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி. ஸோ இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அல்லது இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை வச்சு எப்படிலாம் ட்ரேட் பண்ணுறாங்க, ஸோ இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டியை வச்சு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டா மூலயமா நீங்கள் ஆப்ஷன் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி மூலயமா மட்டும்தான் உங்களால் ஆப்ஷன் பையர்ஸ் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். இது நான் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி கம்மியாக இருந்தால் என்ன ஆகும், அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? முதல்ல கால் அண்ட் புட் அதுக்கு பார்த்துருவோம். அடுத்து ஓவராலாக கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன, அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்துருவோம். அப்போ ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, புட் ஆப்ஷன் சைடு கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மார்க்கெட் மேலே ஏறப்போகுதுன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் கால் ஆப்ஷன், அதாவது கால் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருந்து அதை பை பண்ணால் மார்க்கெட்டோட மூமெண்ட் கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஒருவேளை கால் ஆப்ஷன் சைடு கம்மியாக இருக்குது, புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மார்க்கெட்டை காலை பை பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டும் ஸ்லோவாக தான் ஏறும், கால் ஆப்ஷனும் ஸ்லோவாக தான் ஏறும், பெரிய ஏற்றம் இருக்காது. அது அப்படியே ஆப்போசிட். கால் ஆப்ஷன் சைடு, கால் சைடு அதிகமாக இருக்குது, புட் சைடு கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே திரும்ப போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படி கீழே திரும்ப போகும்போது நீங்கள் புட்டை பை பண்ணீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் ஸ்லோவாக தான் ஏறும், மார்க்கெட்டும் ஸ்லோவாக தான் இறங்கும். அதுவே ஆப்போனண்ட் செல்லராக இருந்து நீங்கள் காலை செல் பண்ணீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் இறங்குறத விட, புட் ஆப்ஷன் மேலே ஏறுறத விட கால் ஆப்ஷன் அதிகமாக இறங்கும். ஸோ இப்போ மார்க்கெட் கீழே இறங்குது, புட் ஆப்ஷன் மேலே ஏறணும், கால் ஆப்ஷன் கீழே இறங்கணும். அப்போ கால் சைடு ஐவி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனுடைய டிகே அதிகமாக இருக்கும், அல்லது இறங்குறது அதிகமாக இருக்கும். பொதுவாகவே ஒரு விஷயம் என்னென்னா, ஐவி அப்படின்ற ஒரு விஷயம் யார் பக்கம் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய பாயிண்ட்ஸ் மேலே ஏறுறதும் வேகமாக இருக்கும், கீழே இறங்குறதும் வேகமாக இருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுவே யார் சைடு கம்மியாக இருக்கோ ஐவி, அவங்க மேலே ஏறுறதும் ஸ்லோவாக இருக்கும், கீழே இறங்குறதும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கால் ஆப்ஷன்னா மேலே ஏறுறது, மார்க்கெட் மேலே ஏறுறது, புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுன்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த ஆப்ஷன் இருக்கிற இந்த ஐவி, இந்த ஐவி 10க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே சைட்வேஸ், அதாவது ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன ரேஞ்சுக்குள்ளே மாட்டிட்டு சைட்வேஸில் போக ஆரம்பிக்கும். இது நீங்கள் எக்ஸ்பைரி டே இருக்கீங்களா, அந்த எக்ஸ்பைரி டே அப்போ நியர்பை எக்ஸ்பயர் ஆக போகும்போது பார்க்கலாம். ரெண்டு சைடுமே ஐவி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்பவே 10க்கு கீழே 5, 6, 4 அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்படி போகும்போது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ரொம்பவே ஸ்லோ ஆயிடும். ஒரு 10 to 15 நியர்பை ஒரு 15 இருக்காங்கன்னா ஒரு ரேஞ்ச் எடுத்துட்டு அந்த ரேஞ்சில் ஒரு எட்ஜுக்கு அகைன் ஒரு எட்ஜுக்கு போய் அகைன் அந்த மிட் பாயிண்ட்லையோ இல்லை மேலே ஃபர்தராக கட் பண்ணுறாங்கன்னா கட் பண்ணியோ ஒரு மொமெண்டம் இருக்கும். இதுவே 20க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் இந்த பட்ஜெட்
அந்த சமயம், அல்லது ஃபெட்டு ஃபெடரல் பேங்க் மீட்டிங் அந்த சமயத்தில், இல்லை ஆர்பிஐயோட ரிசல்ட்ஸ், ஆர்எல்ஸ் நிஃப்டி 50ல் வெயிட்டேஜ் அதிகமாக உள்ள ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் வர நேரத்தில், அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த ஐவி வந்து 20க்கு மேலே போகிறத நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி டயத்தில் கால் ஆப்ஷன் சைடும் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், புட் ஆப்ஷன் சைடும் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபியர் ஒரு மார்க்கெட்டில் ஏதோ ஒரு இப்போ பட்ஜெட்டுக்கே நல்ல 20க்கு மேலே உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் போக போகுது அப்படின்னு சொல்லி கால் சைடும் பை பண்ணுறாங்க, புட் சைடும் பை பண்ணுறாங்க. அப்படி பை பண்ணும்போது இந்த இம்ப்ளைடு வாலிடிட்டி அதிகரிக்குது, 2 பக்கமே அதிகரிக்குது, ஏதோ ஒரு சைடு போவாங்கன்னு சொல்லி. ஸோ செல்லர் செல்ல பண்ணுறாங்க, ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மாட்டினதுக்கப்புறம் 2 சைடும் காலையும் செல் பண்ணிடுவாங்க, புட்டையும் செல் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த 2 பக்கமே நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிடிட்டி அதிகமாக இருக்கனால 2 பக்கமும் உள்ள டிகேவும் அதிகமாக இருக்கும். ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மாட்டிட்டு அதுக்குள்ளே ஆடும்போது 2 சைடுமே நம்மளுக்கு கால் சைடும் சரி, புட் சைடும் சரி, 2 சைடுமே டிகே அதிகமாயிடும். ஸோ அந்த இம்ப்ளைடு வாலிடிட்டி நம்ம இதைத்தான் மீன் பண்ணும். அதே மாதிரி அந்த 20க்கு மேலே இருக்கும்போது இந்த பட்ஜெட் சமயத்தில் என்ன மாதிரி நடக்கும்னா, 200 பாயிண்ட் மேல் நோக்கியும் போகும், அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்துட்டு அடுத்து 300 பாயிண்ட் கீழ் நோக்கியும் வரும், அடுத்து மறுபடியும் மேல் நோக்கியும் போகும். இந்த மாதிரி 20க்கு மேலே 40க்கு மேலெலாம் போகும்போது இந்த ஹைலி வாலட்டைல் இருக்கும், ரொம்ப ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ இப்போ இதை அடுத்து இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது? அப்போ கால் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் அப்ளை ஆனால் மட்டும்தான் கால் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி கொஞ்சம் வேகமாக ஏறும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போ புட் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்குறது வேகமாக இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ் ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 கண்டிஷன்ஸ்க்கெலாம் அப்ளை ஆகும்போது கால் ஆப்ஷனுக்கும் சரி, புட் ஆப்ஷனுக்கும் சரி, அந்த 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த 3 கண்டிஷன்ஸ்க்கெலாம் அப்ளை ஆகும்போது மார்க்கெட் கால் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமாக இருந்தால் மேலே ஏறுறதும், புட் ஆப்ஷன் சைடு அதிகமாக இருந்தால் கீழே இறங்குறதும் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 3 கண்டிஷன்ஸில் ஏதோ ஒன்று ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த இம்ப்ளைடு வாலிடிட்டி அதிகமாக இருக்கிறவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில், இப்போ கால் சைடு ஐவி அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த 3 கண்டிஷன்ஸில் ஏதோ ஒன்று ஃபெயில் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னா இந்த கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் டிகே அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு புட் ஆப்ஷன் ஒரு 10 பாயிண்ட் ஏறுறாங்க மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கு அப்படின்னா கால் ஆப்ஷன் ஒரு 15 பாயிண்ட் இறங்கிடுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் டெல்டா தீட்டா இதெல்லாம் இருக்கே சார், இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா அது எல்லாமே இந்த இம்ப்ளைடு வாலிடிட்டியோட அசைன் ஆயிரும். அசைன் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். அப்போ புட் ஆப்ஷன் சைடு இருந்துச்சு, புட் ஆப்ஷன் சைடில் ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துலேருந்து மேலே சப்போஸ் கொஞ்சமாக ஏறினாலும் இந்த புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே டிகே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது இந்த இம்ப்ளைடு வாலிடிட்டி அப்படின்ற ஒரு டாபிக், அந்த டாபிக் வந்து நம்மளுடைய கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது டோட்டலாக கவர் ஆகும். இந்த இம்ப்ளைடு வாலிடிட்டி வச்சு எப்படி எப்படிலாம் மார்க்கெட்டை பார்க்கலாம், ஸோ எப்படி எப்படிலாம் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கலாம், ஸோ அதை ட்ரேடாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அந்த இம்ப்ளைடு வாலிடிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஆப்ஷன் பையிங் ஆகட்டும் இல்லை அந்த ஆப்ஷன் செல்லிங் ஆகட்டும் அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியில் எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை அதையே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இம்ப்ளைடு வாலிடிட்டியை பற்றி ரொம்ப நாள் டவுட் இருந்தவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கிளியர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.